பிரைஸ் தி லார்ட். அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கிற வெதுவெதுப்பாய் மனுஷன் எப்படி இருப்பான்? குளிரா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ ஒரு குளிர் காலம் வருது, ஒரு குளிர் பிரதேசத்துல நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும்? அந்த இடத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மந்த நிலைமையில இருப்பாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சில காரியங்கள் கூட என்னவா இருக்குமா, உறைந்து போன நிலைமையில இருக்கும். இப்ப நீங்க லோத்தின் மனைவியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ உப்பு தூணாய் மாறினாள். அதனால ஒரு நாள் ஆண்டோட வருகையில அவ உயிர் தெழுவா. ஆனா அவ என்ன பண்ண முடியாது? உலகத்துல எந்த காரியமும் செய்யப்பட முடியாது. அதே இடத்துல சிலையா நிக்க முடியும். அப்படிதான் அதுக்குள்ள இருக்கிற ஜீவனோட தான் இருக்குது. அதே போலதான் இந்த குளிரா இருக்கிறவர்கள் உறைந்த நிலைமையில இருப்பாங்க. இப்போ நீதிமொழிகள்ல ஒரு வசனம் வாசிக்கிறோம். குளிர்கிறது என்று சோம்பேறி உழவே மாட்டானா. குளிர்கிறது என்று சோம்பேறி என்ன பண்ணுவானா, எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டானா. அது போலதான் ஒரு குளிர் ஒரு மனுஷனை சோம்பலாக்கி விடும். அவனுடைய எல்லா காரியங்களும் உறைந்த நிலைமையில வைத்து விடும். ஆனா ஒரு அனல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு அனல் என்றது நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஒரு அபிஷேகமானதுன்னு வச்சுக்கோங்களேன். அபிஷேகமானது நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அறுக்கும் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு அனல், ஒரு நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெருப்பு கிட்ட நீங்க என்ன கொண்டு போனாலும் அது என்ன பண்ணிடும்? பொசுக்கி போட்டுடும் இல்லையா? அனல் கிட்ட எதுவுமே நிலை நிற்க முடியாது. இப்போ ஒரு தேவ மனுஷனா இருக்கிறவன், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறவன் மனுஷன் எப்படி இருப்பானா, கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுவாரு. அந்த அனலின் அபிஷேகம் ஆனது அவனை என்ன பண்ணுமா, அவன் மேல இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியம், இருளான காரியங்கள், சாபமான காரியங்கள் சகலவற்றையும் சுட்டரித்து சாம்பலாக்கி தேவனுக்கு பிரியமாய் வாழ வைக்குமா. மாத்திரமல்ல, பிறந்த முதலே இருக்குது இல்ல, ஜென்ம சுபாவம் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜென்ம சுபாவமா இருக்கட்டும், சுயநலமான காரியங்களா இருக்கட்டும், மாம்சீகமான காரியங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த அனலானது நம்ம மேல் இறங்கும் பொழுது எல்லாவற்றையும் சுட்டெடுத்து சாம்பலாக்கி நம்மளை சீராய தேவனுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளும். இந்த அக்கினி அபிஷேகமானது என்ன பண்ணும்? நம்மை பரிசுத்தமாக்கும். ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணை கொண்டு போய் பரிசுத்தமாய் மாத்தணும்னா எங்க போடுறாங்க? நெருப்புல போடுறாங்க. அந்த நெருப்புல போட்ட உடனே அதுல இருக்கிற அத்தனை கழிவு, தேவையில்லாத அழுக்கு, தேவையில்லாத எல்லாவற்றையும் நீக்கி அந்த நெருப்பானது என்ன பண்ணுமா? சுத்த பொண்ணை நமக்கு தரும். அது போலதான் அக்கினியானது நம்மள என்ன பண்ணுது? நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தேவையில்லாத கழிவுகளை நீக்கி, முகங்களை முறித்து, சங்கிலிகளை அறுத்து தேவனுக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமாய் சுத்தமான பொண்ணாய் நம்ம கொண்டு போய் நிறுத்துமா. அந்த அக்கினியானது நம்மளை புடமிடுமா. இப்படி நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை நீக்குகிற வரைக்கும் நம்மை புடமிடும். நம்மை புடமிட்ட பின்பு தேவனுக்கு முன்பாக சுத்த பொண்ணாய் விளங்கும்படி பரிசுத்தமுள்ள சந்ததியா தேவனுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். அப்போ இந்த அக்னியா இருக்கிறவன் பரிசுத்தமா இருக்கிறான், அனலா இருக்கிறான், தேவனுக்கு பிரியமா இருக்கிறான். அதுக்குதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆவியிலே அனலா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குளிரா இருக்கிறவன் எப்படி இருப்பான்? உறைந்த நிலைமையில இருப்பான். அவனுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். அனலா இருக்கிறவன் எப்படி இருப்பான்? பரிசுத்தமா இருப்பான், தேவனுக்கு பிரியமா இருப்பான். இந்த வெதுவெதுப்பா இருக்கிறான் பாத்தீங்களா? நான் கிறிஸ்தவன் என்ற பெயர்ல வாழ்ந்துக்கிறேன், ஆனா உலக பிரகாரமா எல்லாமே செஞ்சுக்கிறேன். சபைக்கு வருவேன், ஆனா ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன். ஆனா கிறிஸ்தவன் என்ற பெயர்ல எல்லாமே நான் வெளி மனுஷர்களுக்கு கிறிஸ்தவன், ஆனா உலக பிரகாரமா நான் வாழதான் விரும்புகிறேன். சாத்தானுக்கு செவி கொடுக்க விரும்புறேன், அவருக்கு கீழ்ப்படிய விரும்பல, தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்பல. இதுதான் வெதுவெதுப்பு. ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு குளிரா இருந்துரு, இல்லன்னா அனலா இருந்துரு. இது ரெண்டுமே இல்லாம வெதுவெதுப்பா இருந்தா ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரா? வாந்தி பண்ணி போடுவான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நீங்க தான் யோசிக்கணும், நீங்க குளிரா இருக்க போறீங்களா உலக பிரகாரமாக, அனலா இருக்க போறீங்களா தேவனுக்கு பிரியமாக, இல்ல வெதுவெதுப்பா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.